முதல்ல இந்த புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்குள்ள செய்ய வேண்டிய விஷயம், செய்யக்கூடாத விஷயங்கள், இது எல்லாத்தையும் என்னன்னு வருது இறை அப்படின்னு சொல்றதுக்கூடிய இந்த விஷயத்தை நாம அந்த சாஸ்திரங்கள் பிரகாரமாக நம்மளுடைய சாஸ்திரம் தெரியும் போது நமக்கு நம்மளுடைய அதுக்கப்புறம் காமம் வரும்போது, ஆசைகள் வரும்போது சுவாமி இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல கூட இதை பத்தி வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். எப்படி சுவாமிஜி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா சுவாமிஜி? இந்த வாழ்வியல்ல நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயம் நம்ம கடைபிடிப்போம், ஒரு விஷயம் நம்மளுக்கு இலக்கு அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்படி இந்த புருஷார்த்தம் அப்படின்னு ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு, நிறையா இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன சுவாமிஜி? தமிழில் முதல் சொல்கிறேன். சரி. இதை வந்து அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அறம் அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில் தர்மம்னும், பொருள் அப்படின்றத அர்த்தம்னும், இன்பம் அப்படின்றத காமம்னும், வீடு அப்படின்றத மோக்ஷம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகே. இந்த புருஷார்த்தங்கள் தமிழில் சொல்லும் போது அறம், பொருள், இன்பம், வீடு, சம்ஸ்கிருதத்தில் தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ. சுவாமிஜி, இப்போ இந்த 4 விஷயங்கள் சொல்லியிருந்தீங்களா? 4 விஷயம் நம்ம ஒரு மனிதனாக இருக்கோம் அப்படி தேடி போவோம். ஸோ இந்த 4 இன் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? முதல்ல இந்த புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தம் பார்த்துக்கலாம். இந்த புருஷக அப்படின்னு சொன்னால் மனிதன், ஹியூமன் பீயிங் அப்படின்னு அர்த்தம். அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஆப்ஜெக்டிவ், எய்ம், இதெல்லாம் சொல்லப்படலாம். தர்மம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி வாழ வேணும் அப்படின்றத வந்து இந்த தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்லும். நமக்கு இந்த வாழ்க்கைக்கு இந்த ஒரு தர்மம் இருக்கு. இந்த தர்மத்தை வந்து தான் நம்ம வந்து தர்மம் அப்படின்னு சொல்றோம். அதாவது அந்த வாழ்வியல் முறையை செய்ய வேண்டிய விஷயம், செய்யக்கூடாத விஷயங்கள், இது எல்லாத்தையும் தர்மம் அப்படின்னு சொல்றோம். இந்த தர்மங்கள், இந்த வாழ்க்கை வந்து நம்ம வாழும்போது நமக்கு வேறொரு விஷயமும் தேவைப்படும். தர்மமா வாழும்போது என்ன பொருள், அப்படி இல்லைன்னா அர்த்தம். இந்த அர்த்தத்தை எப்படி சம்பாதிக்க வேணும் அப்படின்றதையும் இந்த தர்மத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தர்மமா வாழ்ந்து தர்மமா பொருளை சேர்க்கணும். ஓகே. பொருளை சேர்க்கறது மட்டும் இல்லை, அந்த பொருளை நம்மளோட சேர்த்து நம்ம பயன்படுத்துறதும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அதை கொடுக்கணும். அதுவும் ஒரு அறத்துடைய தர்மமே அதுதான். ஸோ எதா இருந்தாலும் தர்மம் பிரகாரமாக இருக்கணும். நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளுதல், இதுதான் காமம், இல்லைன்னா இன்பம். அதாவது இந்த வாழ்க்கையில் நாம் இந்த உலகியல் இன்பத்தை அனுபவிப்பதற்காக தர்மம் செய்து, தர்மமாக இருந்து, தர்மம் பிரகாரமான பொருளை தேடி அதை வந்து தர்ம பிரகாரமான இன்பத்தை தேடிக்கொள்ள வேண்டும். இது 3யும் சரியாக செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையின் கடைசி, இல்லைன்னா நம்மளுடைய உச்சகட்டமான நம்மளுடைய நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது, எய்ம் அப்படின்னு லட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது மோக்ஷம். ஸோ இந்த தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ, இது 3மே எதுக்காக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் மோக்ஷத்துக்காக இருக்க வேண்டும். இதை 3மே, இந்த தர்மமும் சரி, அர்த்தமும் சரி, காமமும் சரி, நம்மளை மோக்ஷத்தை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். இந்த மோக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது நான் யார் அப்படின்னு உணர்றது, எனக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு வருது, இறை அப்படின்னு சொல்றது கூடிய இந்த விஷயத்தை நாம அடையணும் அப்படின்றதுக்காகத்தான் இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ. இந்த 4 விஷயமே எவ்வளோ அழகா லிங்க் பண்ணியிருக்கு, ஒன்றோட ஒன்று வந்து இணைந்து அது ஒரு வாழ்க்கையாக பார்க்குறப்ப ரொம்ப ஒரு நேர்த்தியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுவாமிஜி, இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில் கூட இதை பற்றி சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? அதில் ஓம் புருஷார்த்த பிரதாபூர்ணாயி நமஹ அப்படின்னு சொல்லக்கூடிய நாமம் இதை சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஆக்சுவலி நம்மளுடைய சாஸ்திரங்கள் எல்லாத்துலேயுமே இதை சொல்லப்பட்டிருக்கு. லலிதா சஹஸ்ரநாமம் கேட்டனால இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில் பற்றி சொல்கிறேன். அம்பாள் வழிபடக்கூடியவர்களுக்கு, அம்பாளுடைய தெரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த புருஷார்த்தங்கள் எல்லாத்தையும் அம்பாள் பூர்ணமாக்கி கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அம்பாள் வந்து சாஸ்திரமை, நம்மளுடைய சாஸ்திரங்களை வந்து
லலிதா சாஸ்திரமத்திலே வருது, சாஸ்திரமையே நமஹ அப்படின்னு சொல்லக்கூடியது, சாஸ்திரங்களுக்கு அம்மாவாக இருக்கக்கூடியவளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாஸ்திரங்கள் பிரகாரமாக நம்மளுடைய சாஸ்திரம் தெரியும் போது நமக்கு நம்மளுடைய தர்மம் என்னன்னு தெரியும். அது பிரகாரமாக நம்ம அர்த்தத்தை ஈட்டும். அந்த அர்த்த ஈட்டில் சரியான காமம் இது, அதாவது தர்மமான காமம் இது. காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை வந்து லஸ்ட் கிடையாது. இங்கே இந்த காமம் அப்படி சொல்லக்கூடிய வார்த்தை வந்து சம்ஸ்கிருதத்தில் வந்து ஆசை அப்படின்னு தான். அப்போது தர்மமான ஆசை என்ன இருக்கோ அதை பூர்த்தி செய்து கொள்ளவும், இது அனைத்தும் நம்மளை எங்கே ஈட்டு செல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா மோட்சத்துக்கு ஈட்டு செல்லணும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய இது. அதனால அம்பாள் வந்து இந்த 4 புருஷார்த்தங்களையும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கொடுப்பாள் அப்படின்றத வந்து இந்த நாமம் சொல்கின்றது. இந்த விஷயம் வந்து ஒரு சக மனிதனாக இருந்தால் அவங்க வந்து இதை எப்படி கடைப்பிடிக்கலாம்? இந்த எல்லாத்தையும் அடையணும், இந்த 4மே அடையிறதுக்கு எப்படி ஈக்குவலாக வந்து அவங்க வந்து இந்த விஷயம் வந்து முதல்ல நம்மளுடைய தர்மம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அதாவது ஒரு சமுதாயத்தில் நம்மளுடைய தர்மம் என்ன, குடும்பத்தில் நம்மளுடைய தர்மம் என்ன, ஒரு தனி மனிதன நம்மளுடைய தர்மம் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிந்து கொண்டாலே தெரிந்து அதை வந்து முதல்ல கடைப்பிடிக்க ஆரம்பிக்கணும். நம்மளோட தனி மனித தர்மம் என்ன, நம்மளுடைய சமுதாயத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய தர்மங்கள் என்ன இருக்குது, இதெல்லாம் முறையாக செய்து அந்த செய்வதற்கான அர்த்தங்களை நம்ம தேடணும். அதுக்கப்புறம் காமம் வரும்போது, ஆசைகள் வரும்போது அது சரியான ஆசை அப்படின்னு நம்ம சீர்தூக்கி பார்த்து தர்ம பிரகாரமான அந்த ஆசைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொண்டு பாக்கியுள்ளதை வந்து இது எல்லாமே வந்து மோட்சத்துக்கான பாதையாக, மோட்சத்தை அடைவதற்காக செய்யும்போது இது எல்லாமே தர்மமாகத்தான் இருக்கும். இறையை அடையும் போது எல்லாமே தர்மமாக தான் இருக்கும். அப்போது நம்மளுடைய முதல் தேடல் வந்து இறையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளால் கண்டிப்பாக இந்த புருஷார்த்தங்களை நம்மளுக்குள்ளே கொண்டு வர முடியும். தர்மச்சுடர் நேயர்களே, இன்றைய பதிவு புருஷார்த்தம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்தோம். அதை எப்படி நம்ம வந்து ஒரு ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம தர்மாவை ஃபாலோ பண்ணி நம்ம செய்கிறது அப்படின்னு வந்து ரொம்ப அழகாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. தர்மானா தெரியும், சரியான பாதையில் போகிறது அப்படின்னு, எல்லாத்தையும் செஞ்சால் மோட்சம் கிட்டும் அப்படின்னு ஒரு லைன். ஓகே, இன்னும் பல நல்ல காணொளிகளுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தீபன் தணிகாஜலம் மற்றும் பிரம்மச்சாரி சுஜித் சைத்தன்யா. நன்றி, வணக்கம்.